الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். இதற்கு முந்தைய நாட்களிலே ஏனைய மார்க்கங்களிலிருந்து இஸ்லாம் எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்ற ஒரு சில அம்சங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளுக்கு வழங்கி இருக்கின்ற அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் அவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்கவில்லை. மனித உரிமைகளை பேணாதவர்கள் மறுமையிலே இறைவனுடைய திருப்தியை பெற முடியாது, மன்னிப்பை பெற முடியாது என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மனித உரிமை குறித்து வலியுறுத்துவதையும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். மனித உரிமைகளை பற்றி பொதுவாக பேசிய இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாகவும் மனித உரிமைகளை பற்றி குறிப்பாகவும் வகைப்படுத்தியும் முஸ்லிம்களுக்கு மனித சமுதாயத்துக்கு கட்டளையிடுகிறது. மனிதர்கள் என்று சொன்னால் மனிதர்களிலே பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், அண்ணன் தம்பி என்ற சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், வழிகாட்டிகள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை ஒவ்வொருவரும் பார்க்கிறோம். எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்கள்னாலே இவர் மனிதர், சாதாரண மனிதரும்போம், இவர் எனக்கு மாமான்னு சொல்லுவோம், அவர் எனக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லுவோம், இவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோம். இப்படி மனிதர்கள்லயே ஒவ்வொரு மனிதனுக்கு சில நெருக்கமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு நெருக்கமான மனிதர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க. அந்த நெருக்கமான மனிதர்கள் விஷயத்தில் நடந்து கொள்வதற்கு தனியாக இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு கட்டளையிடுது. மனிதர்களுக்கு நெருக்கமானவர்களையே ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் என்றால் பெற்றோர்கள். மனிதன் சந்திக்கிற உறவுகளிலேயே நெருக்கமான உறவுகளிலேயே முதலிடத்தை பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா பெற்றோர்கள், தாயும் தந்தையும். ஏன்னு கேட்டா இந்த மனிதன் உருவாவதற்கு அல்லாஹ் அவர்களைத்தான் காரணமாக்கியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் உருவாவதற்கு அவனுடைய பெற்றோர்கள் தான் காரணமாக திகழ்றாங்க. காரணமா அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் அவர்களைத்தான் காரணமாக ஆக்கியிருக்கிறான். அவர்கள் இந்த பச்சிளம் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் நம்மளை ஒழுங்கான முறையில பராமரித்து வளர்த்திருக்கிறேன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இப்படி பேசிக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய உற்பத்தியில, நம்முடைய வளர்ச்சியில இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறோம்னு சொன்னா அதற்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக அந்த பெற்றோர்களை தான் அல்ல அமைச்சிருக்கிறான். அப்ப இந்த பெற்றோர்கள் என்ப ஒவ்வொருத்தருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர்கள் யாருமே கிடையாது. பெற்றோர்களை எப்படி ஒரு மனிதன் அவர்கள்ட்ட நடந்து கொள்வது, பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இதை இஸ்லாம் சொல்லுதுங்க. பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர் விரும்பினவர் நடந்துக்க அப்படின்னு வேண்டாம், மற்றவர்கள் சொல்லலாம். பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வோமையானால் அது இறைவனுக்கு விருப்பமானதா இருக்கும் அப்படிங்கறதை இஸ்லாம் ரொம்ப தெளிவா விளக்கமா விலாவாரியா வலியுறுத்தி சொல்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படி வேற எந்த மார்க்கங்கள்லையும் இப்படி பெற்றோர்கிட்ட இப்படி நடந்துக்க, சொந்தக்காரன்ட்ட இப்படி நடந்துக்க, வந்த விருந்தாளிகள்கிட்ட நீ இப்படி நடந்துக்க, விருந்தாளி நீ போனா இப்படி நடந்துக்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இப்படி நடந்துக்க என்று சொல்லி எல்லா வகையான மனிதர்கள்ட்டையும் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களையும் அவரவர்களுக்கு உரிய உரிமைகளையும் வகைப்படுத்தி சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது இஸ்லாத்துக்கே உள்ள தனிச்சிறப்புங்க.
பெற்றோர்களை ஒருத்தன் பேணி நடக்கலைன்னா முஸ்லீமா இல்லாம போயிடுவான். பெற்றோர்களை பேணி நடந்தா அவன் முஸ்லீம் ஆவான்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சமாக பெற்றோர்களை பேணுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துது. எப்படி எல்லாம் வலியுறுத்துது? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகலா ரப்புக, உமது இறைவன் விதியாக்கி இருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீ வணங்க கூடாது. அல்லாஹ் விதியாக்கி கடமையாக்கி இருக்கிறான். என்ன கடமையாக்கி இருக்கிறான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேற யாரையும் நீ வணங்க கூடாது. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உதவியா இருக்கணும் என்பது அல்லாஹ் எப்படி சேர்க்கிறான்னு பாருங்க. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இறைவனுக்கு வணங்குறதும் பெற்றோர் சமமா? பெற்றோருக்கு செய்யறது அவன் சமங்கிறான், அடுத்த ரேங்க் வைக்கிறான். அல்லாஹ்வை தவிர நீ யாரையும் வணங்க கூடாது என்பதையும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, வாலிதைனா தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் விஷயத்துல நல்ல உதவிகரமாக நீ நடந்து கொள்ள வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விதியாக கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் வலியுறுத்துது. அப்ப இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியாக மனிதன் பெற்றோருடைய உரிமையை தான் பேணணும். அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குன்னு சொன்னான். இறைவனுக்கு செய்யற வணக்க தொழுகை நோன்பு இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஒரு ரேஞ்சில் ஒண்ணு வைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இடம் பெற்றோர்களை பேணி நடத்துவதில் வந்துருது. அதே மாதிரி ஒரு எல்லாரும் கேட்டாங்க, வசதி படைச்சவங்க எல்லாம் எஸ்அல் உனக்க மாதா யுன்ஃபிகூன், காசு பணம் வச்சுக்கிறவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நாங்க எவ்வளவு செலவு செய்யறது, இறைவனுக்கு நாங்க ஏதோ காசு பணம் வச்சிருக்கிறோம், இறைவனுக்குன்னு நாங்க என்னத்தை செலவு பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. மொத்தத்தையுமேவா, எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கோம் நம்முடையும் செலவு பண்ணிடுறதா, அல்லது பாதியை பிரிச்சு செலவு பண்றதா, அல்லது கால்வாசியை பண்ணணுமா, அல்லது 10% பண்ணணுமா, நாங்க என்னத்தை எங்கள்கிட்ட இருப்பதில் எவ்வளவு நாங்க செலவு செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பேர் கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த கேள்வியை கண்டுக்கிற மாட்டேங்கிறான், இந்த கேள்விக்கு விட சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவுங்கிற கேள்வியை விட்டுட்டு நீ எவ்வளவு செஞ்சாலும் எதுக்கு செய்யறேங்கிறதா எனக்கு முக்கியம், நீ எவ்வளவு செய்யறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நீ நிறைய செய்யலாம், பெருமைக்கு செஞ்சு அரகாசுக்கு மதிப்பு இல்லது. நீ 10 காசு செய்யலாம், அது நல்ல பணிகளுக்கு செஞ்சா அது என்ற மதிப்புள்ளதா இருக்குது. அப்ப எதற்காக செலவு செய்யறாய் என்பதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? மாதா யுன்ஃபிகூன், தாங்கள் எதை செலவு செய்வது, எவ்வளவு செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லத நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, வலில் வாலிதைனி, அது எதுக்கு செலவு லிஸ்ட் போடுறான், இந்த பாரு லிஸ்ட் போடுறேன், இதுகளுக்கு நீ செலவு செய். நீ எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரி, அதை எதுக்கு செலவு செய்ய, இன்னென்ன பணிகளுக்கு செலவு செய்யப்பா. கேள்வி அதை பத்தி கேளு, எதுக்கு செலவு செய்யறதுன்னு கேளு, எவ்வளவுன்னு கேட்காத. எவ்வளவுங்கிறது உன் மனசை பொறுத்தது, எவ்வளவாவும் இருக்கலாம். உன் மனசு விசாலமா இருந்ததுன்னா பாதியை கொடுவேன், யார் வேணான்றது. உன்னுடைய மனசு விசாலமா இருந்தா 10% கொடு, இன்னும் விசாலமா இருந்தா ஒரு 15% கொடு. ரொம்ப ஒரு மனசு அப்படி வரல கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2% கூட கொடு, யார் வேணான்னு கொடு, உள்ளத்திலிருந்து கொடு. ஆனா செலவு செய்யறது எதுக்காக இருக்கணும்? நல்ல காரியத்திற்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காரியத்தை பட்டியல் போடும் பொழுது தொழில் வாலிதைனி, முத நல்ல காரியம் என்னன்னு கேட்டா பெற்றோருக்கு செலவு செய்யறதுங்கிறான்ல. வேற நீ செலவு செய்யறதுல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செலவு செஞ்சா அதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்புறம் தான். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செஞ்சாலும் சரி, பசி தெருவுல ஒரு பிச்சைக்காரனை கொடுத்தாலும் சரி, அல்லது வேற அந்த பணி ஒரிசா புயல் நிவாரணத்துக்கு கொடுத்தாலும் சரி, பெத்தாப்பனை தெருவுல போட்டு ஒரிசா புயல் நிவாரணம் அதுக்கும் கொடு. பெத்தாப்பனை தெருவுல விட்டு என்னடா ஒரிசாவுக்கு அனுப்புற அப்படிலாம் கொடுக்கலாம் நிறைய பேரு. வள்ளல் தன்மையை காட்டுறதுக்காக வேண்டி நிறைய வழங்க வேண்டியதுதான். முதல்ல யாருக்கு? பலில் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு முதலிடம். நீ செய்யற செலவுகள்லயே, மனிதன் செய்யற செலவுகள்லயே நல்ல செலவு, ஃபர்ஸ்ட் செலவு, நன்மை தரக்கூடிய செலவு பெற்றோர்களுக்கு செய்யறதானா. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அல்லாஹ்விடத்தில் நம்ம நன்மை பெற போறோமோ, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்க, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்படி செலவு செய்வத முதல் இடத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கறான்னு கேட்டா பெற்றோருக்கு கொடுக்கறது அல்லாஹ் சொல்றான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தர்மம் செய்யறதுன்னா நம்ம எதை தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு செஞ்சா தான் தர்மம், அதுக்கு தான் நன்மை கிடைக்கும். பெற்றோருக்கு கொடுக்கறது ஒண்ணு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு.
அடே நீ தர்மமே செய்யறதா இருந்தாலும் பெற்றோருக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தெரியுமா, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃபலா, மேலே இருக்கிற கை கீழே இருக்கிற கையை விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிற கை இப்போ மேல இருக்கும், வாங்குற கை தான் கீழே இருக்கும். அது சொல்றாங்க, இலக்கியமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் யதுல் உல்யா, மேலே இருக்கிற கை, அதாவது கொடுக்கிற கை, கைரும் மினல் யதி சுஃபலா, கீழே இருக்கிற கையை விட சிறந்தது, வாங்குற கையை விட சிறந்தது. இப்போ கொடுக்கிறவன் ஆயிரு, வாங்குறவன் ஆயிராத, அதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறனா எப்படி கொடுக்கிறது? இப்தா பிமன் தவுலு, யாரு உனக்கு ரொம்ப நெருக்கமோ அங்கிருந்து ஆரம்பி. கொடுக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணுமா? யாரு உனக்கு ரொம்ப நெருக்கமோ, யாரு உனக்கு நெருக்கம் நமக்கு மனுஷனுக்கு மனித சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தனும் யார் ரொம்ப நெருக்கம்னா பெற்றோர் தானே. நீ ஆரம்பம் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு கொடுக்கிறதா இருந்தா வள்ளல் தன்மை காட்டுறதுக்கு உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கஞ்சி காய்ச்சி ஊத்துறதை விட்டுட்டு உன் தாய் தகப்பன முத கவனிச்சியா? அதை செய்யாத எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்கான். இது செய்யறேன்னு தப்புன்னு சொல்லல, அதை செய்யாம இதை செஞ்ச தப்பு. எதை செய்யாம? தாய் தகப்பனுக்கு சோறு போடாதவன், தாய் தகப்பனை பராமரிக்காதவன், கவனிக்காதவன் உலகத்துக்கு வாரி வழங்க வர்றான, இதெல்லாம் நாடகம். அல்லாவுக்கு பயந்தவன் செய்யல, அல்லாவுடைய திருப்திகள் கிடைக்காது, பெருமைக்கு செய்யறான். அப்ப முதல்ல என் தாய்க்கு நான் கொடுப்பேன், அப்புறம் என் தகப்பனுக்கு கொடுப்பேன், அப்புறமேல தான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் அவன் நடக்கிறானோ அவன் தான் அல்லாவுக்கு விருப்பமானவன். இப்படி மாறி வழங்குற விஷயத்துல இஸ்லாம் அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நான் சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், என் தகப்பனாரு அதுல ஒரு தொகையை என்கிட்ட கேட்கிறாரு. தகப்பனார் வந்து என்ன செய்யறாரு? இது அவரு ஒரு 10,000 ரூபாய் கொண்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. அவர் வந்துகிட்டு என்கிட்ட ஒரு தொகையை கேட்கிறாரு, நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு ஒரு சரியா தவறான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மாலுக்குள் அபிக்க, அடே நீனும் உன் மாலு சொத்துக்களும் உன் தகப்பனுக்கு தானே உரிமை, உனக்கு என்ன தனி உரிமை இருக்குது? நீனும் உன் தகப்பனுக்கு சொந்தம், உன் சொத்து பத்து உன் தகப்பனுக்கு சொந்தம், அவருக்கு என்ன இல்லைன்னு சொல்ற, கேட்டா கொடு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாலுக்குள் அபிக்க, நீனு உன் தகப்பனுக்கு ஒரு உரிமை தான், உன் சொத்து உன் தகப்பனுக்கு உரியதுதான் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் அவனுடைய புள்ள சம்பாரிச்சு சோறு கொடுக்கறான, அதாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் புள்ளைய வந்து நீ தானே சம்பாரிச்ச, புள்ள காசு சம்பாரிச்சிருப்பான், அந்த புள்ளைய சம்பாரிச்சது நீ. அவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து இப்படி ஒரு இளமை வரைக்கும் அவனை வந்து சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு ஆக்குனது நீ தானே. அதனால உனக்கு உரிமை இருக்குன்னு பெற்றோர்களுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது பெற்றோர்களை வந்து பராமரிக்கிறது, அவர்களை கவனித்துக்கிறது, அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அவர்களுக்கு மரியாதை செய்யறது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியான நிலையில உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள் விஷயத்துல வந்து தப்பா நடக்கலாம் பாருங்க, தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் நடத்தினாங்க பட்டியல் போடுவோம், எப்படியெல்லாம் நடத்தினாங்கன்னு வேணாம். அப்ப பெற்றோர்களை யாரெல்லாம் ஒழுங்கா நடத்தி கொள்ளலையோ அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்றாங்க அல் கபாயிரு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு அடுத்து பெற்றோரை பராமரிக்கிறதுன்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரும் பாவங்கள் இருக்குல்ல, பாவங்கள் எல்லாம் சமமான பாவம் கிடையாதுங்க. பாவத்துல வெரைட்டி இருக்குது. பாவத்துல என்ன இருக்கு? பல தரம் இருக்கத்தானே செய்யுது. பொய் சொல்றதும் பாவம் தான், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கிறதும் பாவம் தான். ரெண்டு சமமாக முடியாது. ஒருத்தனை கொல்றதும் பாவம் தான், கணத்துல